வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணித ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தொழில்களுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஸ்தான பலம் அப்படின்ற அமைப்புகளில் ஜோதிடத்தில் சில விஷயம் சொல்லப்படுது. அதாவது ஸ்தான பலம்னா என்னது? காலபலம், அயனபலம், சேஷ்டபலம், திக்பலம், திரிக்பலம். இந்த அமைப்புகளை ஜோதிடர்கள் பெருசாக கருதுறது இல்லை. ஸ்தான பலம் ஒரு விஷயம் சொல்லும், அயனபலம் ஒரு விஷயம் சொல்லும், சேஷ்டபலம் ஒரு விஷயம் சொல்லும். கிரகங்களின் பலம் பலவீனத்தை பற்றி சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த காலபலம், அயனபலம், சேஷ்டபலம், திக்பலம், திரிக்பலம். இந்த திக்பலம் திரிக்பலம் இது காமனாக ஒரு ஜோதிடர் சொல்லும் போதே கேட்பார், ஐயோ சுக்கிரன் திக்பலமாக இருக்கிறாருங்க. குருவின் பார்வையோட அமைப்புகளில் பார்வையை திருஷ்டியை நம்ம திக்பலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? திக்பலம் என்பதை ஸ்தான பலம் அப்படின்னு சொல்கிறோம். காலபலம் அப்படின்றத ஒருத்தர் காலையில் பிறந்தாருன்னா ஒரு கிரகங்கள் சூரியன் வெளிச்சமான மதிய அமைப்புகளில் பிறக்கும்போது சூரியன் ஒரு மாதிரி பலன் கொடுப்பாரு. இருள் தன்மையில் இருக்கக்கூடிய சனிகள்லாம் நைட்டில் ஒரு மாதிரி, அது காலபலம். அயன பலம்ன்றது அந்த கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது. சேஷ்ட பலம் அப்படின்றது அந்த கிரகத்தினுடைய வயதை குறிப்பிடக்கூடிய அமைப்பு. கிரகம் எந்த நிலையில், பாலாவஸ்தை இந்த அமைப்புகளில் வரும். குழந்தையா இருக்குதா, ஆண் வீட்டில் இருக்கா, பெண் வீட்டில் இருக்கா அப்படின்றத ஒரு ரிவர்ஸ் கணக்கில் அந்த காலபல, அயனபல, சேஷ்ட பல அமைப்புகளை பார்க்கணும். இதில் மிக துல்லியமாக சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் இது 5ம் தேவையான 5ம் தேவை. இதில் ஜோதிடத்தை கிரகங்களை கணிச்சு பலன் சொல்லணும் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு அந்த திக்பலம் திரிக்பலம் அதீத ஒரு பலனை கொடுக்கும். அதாவது குரு லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் குரு அங்கே திக்பலம் அடைவார். ஏன்? அந்த திக்பலம் அப்படின்றது ஒரு மாதிரியான ஸ்தான பலம்ங்க. ஏன்? குரு 1 அந்த லக்னத்தில் இருக்கும்போது 5, 7, 9ன்னு அந்த லக்னத்தினுடைய நல்ல பாவகங்களான 5ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், அது ஒரு மாதிரியான திரிகோண அமைப்புன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒளியான அமைப்புகளோடு 5, 9ஆம் பாக்கிய ஸ்தானங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு, 7ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகள் இங்கே குருக்கு வந்துடும். அதே மாதிரி புதன் லக்னத்தில் திக்பலம் அடைவார். லக்னத்தில் புதன் திக்பலம் அடைவது அப்படின்றது ஸ்தான பலம். லக்னம் அவனோட மூளையை வளர்க்குற வேலையை செய்யும். குரு லக்னத்தில் இருக்கும்போது ஒருத்தனை ஒழுக்கமாக இருக்கக்கூடிய அமைப்புகளை செய்யும். இந்த அமைப்புகளில் வந்துருதா. அதுக்கு அடுத்த நிலையில் சந்திரன் 4ஆம் இடத்துல ஸ்தான பலத்தை அடைவார், திக்பலம் அடைவார். ஏன்? சந்திரனுடைய காரகம் அம்மா, முதல் காரகம், உயிர் காரகம், மாதா காரகம். அந்த காரக அமைப்பை வலிமைப்படுத்தக்கூடிய அமைப்பில் அவர் லக்னத்துக்கு 4ஆம், இது அத்தனையும் லக்னத்துக்கு தான். ராசிக்கு கண்டிப்பாக ஸ்தான பல அமைப்புகள் சொல்லப்படலைங்க, லக்னத்துக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ லக்னத்தில் லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்தில் எந்த இடத்துல இவர் இருந்தாலும், கும்ப லக்னத்துக்கு 4 இருந்தாலும் அவர் திக்பலம் தான், கடக லக்னத்துக்கு 4 இருந்தாலும் அவர் திக்பலம் தான். அப்படின்ற அமைப்புகளில் 4ஆம் பாவகத்தில் சுக்கிரனும் சந்திரனும் திக்பலம் அடைவாங்க. அப்போ அம்மா 4ஆம் பாவகம் ஓகே, சுக்கிரனுக்கு 4ஆம் பாவகம் ஏன்? வீடு வாகனம் சொல்லக்கூடிய சுக்கிரனின் காரக அமைப்புகள் அந்த 4ஆம் பாவகத்தில் தானே இருக்கு. அப்போ அந்த அமைப்புகளில் 4ஆம் பாவகம் அவங்களுக்கான அமைப்புகள்னு சொல்லப்படுது. அதாவது சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் அந்த இடத்துல திக்பலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகளில் அவங்க அங்கே ஸ்தான பலத்தை அடைவாங்க. அதோடு சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பார்வை பௌர்ணமி சந்திரனாக இருக்கிற பட்சத்தில் அவங்க அதியோக அமைப்புகளில் 6, 8ஆம் இடத்தை இவர் பார்ப்பார். யாரு? சந்திரன் பார்ப்பார், ஒளியாக இருக்கிற நேரத்தில் மட்டும். ஓகே, இதுக்கு இடத்துல சூரியனும் செவ்வாயும் 10ஆம் இடத்துல திக்பலம் அடைவாங்க. ஏன்? அதிகாரம், ஜீவனம். ஒருத்தர் நீங்கள் நல்ல அதிகாரமான இடத்துல வேலை செஞ்சீங்கன்னா நல்லா சம்பாதிப்பீங்க, உங்களெல்லாம் மதிப்பாங்க. ஒருத்தர் உங்களை எதனை வச்சு மதிக்கிறாங்க? நீங்கள் எந்த வருமானத்தில் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, என்ன போஸ்டிங்கில் இருக்கிறீங்க, இதை வச்சு உங்களுடைய வருமானம், இதை வச்சு உங்களுடைய அந்தஸ்து தீர்மானம் பண்ணப்படுது. அப்படின்றதுனால இந்த அதிகார கிரகங்கள் 10ஆம் இடத்துல திக்பலத்தை அடையும். அதாவது சூரியனும் செவ்வாயும் 10ஆம் இடத்துல எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல அவங்க திக்பலத்தை அடைவாங்க. ஸோ இந்த அமைப்புகளில் அப்போ சூரியன் சந்திரன் வந்துடுறாங்க. குரு புதனையும் பேசிட்டோம், இவங்களையும் பேசிட்டோம். யாரு? சந்திரன் சுக்கிரனையும் பேசிட்டோம். இதுக்கு அடுத்து லாஸ்டாக சனி 7ஆம் இடத்துல இருக்கும்போது திக்பலம்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த இடத்துல இவருக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்கும். சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் அவர் 7ல் இருந்தாருன்னா கெடுப்பார். ஓகேங்களா? இதில் என்ன ஒரு சிறப்பு? துலாம் லக்னத்துக்கு நீச்சமாகி 7ஆம் இடத்துல அவர் திக்பலம்ன்ற ஸ்தான பலத்தை அடைவார். இந்த திக்பலம்னு பாவ கிரகங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அது ஒரு சூட்சும வலு, அது ஒரு மாதிரியான பலம். அந்த கிரகம் தன்னுடைய தசையில் நல்ல அமைப்பே பெறும். இந்த சுபர் தன்மையை, இந்த சுப நிலையை உச்சனுடைய வீட்டில், சுபருடைய வீட்டில் அடையும் பொழுது இந்த கிரகங்கள் அதிக வலிமை பெறும். ஓகேங்களா? அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த கிரகங்களுக்கெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது 2 கிரகங்கள், ராகு கேது. ராகு கேதுங்களுக்கு எப்பயுமே ஸ்தானகலம் கிடையாது, பார்வை கிடையாது, ஒளி கிடையாது, ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. அப்படின்ற மாதிரியான பிரதிபலிக்கக்கூடிய தன்மை ராகுவுக்கும் கேதுவுக்கும் இல்லை. அப்படின்றனால யார் வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டோட அவங்களா ஓனராக எடுத்துக்கிட்டு அந்த வீட்டு கிரகத்தை
போல செயல்பட ஆரம்பிப்பாங்க. அவங்க கடுமையான பாபத்துவ அமைப்புகள் இருக்கக்கூடிய வீடுல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கடுமையான பாபத்துவத்தை அந்த ராகு கேதுக்கள் பண்ணுவாங்க. கடுமையான சுபத்துவ நிலையில இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் அந்த சுபத்துவ பலன்களை ராகு கேதுக்கள் தன்னுடைய தசை புத்திகள்ல கண்டிப்பா செய்வாங்க. இந்த அமைப்புகள்ல ஸ்தான பலம், காலபலம், இந்த அயன பலம், திக்பலம் இந்த அமைப்புகள்ல வரக்கூடிய இந்த ஷட் பலம்னு சொல்லுவாங்க. அது ஒட்டுமொத்தமா 5, சமஸ்கிருதத்துல ஷட்னா 5. இந்த 5 பலன்களையும் வச்சு தான் உங்களால ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்ல முடியும். இதெல்லாம் நான் ஒதுக்கிடுவேன், கிரக பார்வையெல்லாம் குழப்புது, கிரகம் பார்க்குதானே தெரியலன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிங்க அப்படின்னாக்கா எடுத்தோடனே நீங்கள் இந்த தொழிலில் இருக்கிறீங்களா அந்த தொழிலில் இருக்கிறீங்களான்லாம் கேட்கவே முடியாது. ஏன்னா அங்கே தான் சுபத்துவ பாபத்துவ பலன் அப்படியே இருக்கும். அதை வச்சு மட்டும்தான் உங்களால் ஜோதிடத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஜோசியராக பலன் சொல்ல முடியும். இல்லைன்னா பரிகாரம் சொல்லி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கணும் தான். அவ்வளோதான். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.